Daily. Taste the Daily. 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்காவிட்டால் 3 மாதங்களில் குடும்பத்தில் உள்ள 3 பேரையும் கொன்று விடுவோம் என எஸ்பி வேலுமணிக்கு வந்த மொட்டை கடுதாசியால் பெரும் பரபரப்பு கிளம்பி இருக்கிறது. கோவை புறநகர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தாமோதரன் கோவை காவல் ஆணையருக்கு அளித்த புகார் மனுவில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு கடந்த 16ஆம் தேதி களப்பட்டி பகுதியில் இருந்து பெயர் எதுவும் குறிப்பிடப்படாமல் மொட்டை கடுதாசி ஒன்று தபால் மூலமாக வந்திருப்பதாக அந்த கடிதத்தில் 1 கோடி ரூபாய் பணம் கேட்டும் பணத்தை கொடுக்காவிட்டால் கோவையில் வெடிகுண்டு வைத்து எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது குடும்பத்தை கொன்று விடுவோம் என மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதில் பணத்தை எங்கு வைக்க வேண்டும் என்பதில் தொடங்கி என்னென்ன செய்ய வேண்டும் என்பது வரை ஸ்கெட்ச் போட்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் காளப்பட்டி வெள்ளானைப்பட்டி சாலையில் உள்ள களியபெருமாள் குட்டை அருகே குப்பைமேட்டில் சரியாக பிற்பகல் 2 மணி முதல் 2:30 மணிக்கு எஸ்பி வேலுமணியோ அல்லது அவரது டிரைவரோ பணப்பையை வைக்க வேண்டும் என கட்டளையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பையில் GPS போன்ற கருவிகளை வைக்கக்கூடாது என மிரட்டப்பட்டிருந்த நிலையில் குப்பைமேட்டில் வைக்கப்பட்ட பணப்பையை தங்கள் ஆட்கள் வந்து எடுத்துக்கொள்வார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. பணப்பையை வைத்துவிட்டு சென்ற அதே இடத்தில் சரியாக 3 நாட்கள் கழித்து அதே பை வைக்கப்படும் என்றும் தெரிவித்திருப்பதாக புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பையில் ஒரு இமெயில் ஐடியோடு ஒரு குறியீட்டை வைப்போம் என்றும் அந்த குறியீட்டை தங்கள் கொடுத்த இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்பி வேலுமணியிடம் நிறைய கருப்பு பணம் இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையிலும் தங்களுக்கு ஆட்கள் இருப்பதாக பகீரை கிளப்பி போலீசாரிடம் செல்லக்கூடாது என கட் அண்ட் ரைட்டாக தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தாங்கள் சொல்வதை மீறி செய்தால் ஜூலை 30ஆம் தேதி பொழுது சாய்வதற்குள் கோவையில் வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்தி கொலை செய்வோம் என காலக்கெடுவை விதித்திருப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தின் கீழ் அல்லாஹ் அக்பர் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் தங்கள் அமைப்புக்கு பணம் தேவைப்படுவதாகவும் ஆகையால் கட்டாயம் பணம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது வெறும் மெசேஜ் இல்லை, எச்சரிக்கை என அந்த கடிதத்தை நிறைவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. Taste the Daily.